ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எப்போ வீடியோஸ் புதுசாக அப்லோட் பண்ணாலும் உடனே நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். முதல்ல ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்டுக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இல்லை சீரகம் நீங்கள் எப்படி எப்பவும் தாளிப்புக்காக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு கடுகு சீரகம் வெடிச்ச உடனே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். இது ரொம்பவே ஈஸியான, அதோட முக்கியம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட்டும் கேரட்டும் நான் நல்லா சுத்தமாக கழுவி தோலை சீவி இந்த மாதிரி துருவி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லா வெந்து வரும். நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா தீர மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு, ஏன்னா நம்ம இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதனால் காய்கறி எண்ணெயிலேயே வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு பாருங்க. உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 2 உடைச்சி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே உடைச்சிட்டு வச்சுருந்தேன் முட்டை. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். உப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த உணவில் வந்து முட்டை சேர்த்தாலுமே அதோட மஞ்சத்தூள் சேருங்க. அப்போ தான் வாசனை வராது, இல்லைன்னா முட்டையோட ஒரு மாதிரி வாசனை வந்துடும். நான் ஏற்கனவே முட்டையை உடைச்சிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி தான் வச்சுருந்தேன். இதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். முட்டையெல்லாம் இதில் சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து வரட்டும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு அவல், கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு அவல் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம முட்டையிலேயே மஞ்சத்தூள் போட்டிருந்தோம், ஆனால் கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்க்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் அவல் சேர்க்க போகிறோம், அதனால எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள் எண்ணெயிலேயே சேர்த்துட்டோம். இப்போ எண்ணெயில் சேர்த்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்த அவல், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவலை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு ஒரு தடவை கழுவிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம், இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இருத்துட்டு வெறும் அவல் மட்டும் இதோட போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்தோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். காய்கறிகளோட முட்டை, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெயில் நல்லா கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வரட்டும். அதனால நம்ம இதை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இதில் நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், பன்னீர் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். எண்ணெய் இல்லாமல் சட்னி செய்ய ஒரு 3 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதோட ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நல்ல தோல் எடுத்துட்டு உரிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான பொருள், வேறு எதுவும் இல்லை. இதில் நேரடியாக இந்த வெங்காயத்தை, காஞ்ச மிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதுக்கு வேற ஒரு தாளிப்பும் வேண்டாம், இல்லை இதை நம்ம வதக்கி அரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொத்தமல்லியும் நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நம்ம பச்சையாக சாப்பிட்ற உணவுப் பொருள் தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு சின்ன வெங்காயமும்
இந்த பூண்டு, கொத்தமல்லி நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இதை தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வெங்காயத்துலேருந்து நல்ல தண்ணி வரும். அதனால அந்த தண்ணியை இதுக்கு போதுமானது, வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு அடுப்பே பற்ற வைக்காம சட்னி ரெடி ஆகிடும். உடனே ஒரு சட்னி செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இல்லை எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாசனைக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் கொத்தமல்லி வாசனையே இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நான் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. ரொம்பவே ஈஸியான ஹெல்தியான உடனடி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம அடுப்பே பற்ற வைக்கல, ஆனால் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உடனே செய்யணும்னு நினைச்சா மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதுக்கு எந்த தாளிப்பும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு தாளிப்பு வேணும்னு நினைச்சா நீங்க தாளிப்பு போட்டுக்கலாம். ஆனா தாளிப்பு இதுக்கு அவசியமே இல்லை. அவ்வளோ சூப்பரா டேஸ்டியா வாசனையா இருக்கும். அடுத்தது நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற ஒரு பொருளோட சட்னி. இது பாத்தீங்கன்னா வாழைக்காயோட தோல். நான் வாழைக்காயை கட் பண்ணி டால்மா செய்யறதுக்காக பயன்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த தோல் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். இதை ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வச்சு அதுல இந்த தோலை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை நம்ம ஆவிலையும் வேக வைக்கலாம். இப்ப நீங்க இட்லி செய்யறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துல ஒரு பாத்திரம் இப்ப காலியா இருக்கு அப்படின்னா அந்த பிளேட்ல கூட நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம வேக வைக்கணும். இதை நீங்க ஆவியில வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தடவி, மஞ்சத்தூள் மட்டும் தடவினா போதும், உப்பு தடவலைன்னா பரவாயில்ல. இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது பாருங்க கொஞ்ச நேரம் வெந்திருக்கு. வெந்த அப்புறமா நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா ஈஸியாவே தெரிஞ்சிடும் வெந்திருந்ததுன்னா. வாழைக்காய் வேகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப சீக்கிரமா வெந்துடும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த தோலும் வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வெந்துடும். பாருங்க இப்படி செக் பண்ணி பார்த்தாச்சு, இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு இந்த தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க இதை நீங்க பிச்சு போட்டு கூட அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார்ல எவ்வளோ பெரிய ஜாரா இருந்தா அப்படியே போட்டுக்கலாம், சின்ன ஜாரா இருந்தா சின்ன சின்னதா கையிலேயே கிழிச்சு போட்டும் வேக வச்சுக்கலாம். இது பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம், அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டு. இதோட ஒரே ஒரு கொட்டை புளி வச்சுக்கலாம். புளிப்பு தன்மை இருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல. அதனாலதான் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்க ஊத்திக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க இது அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு தாளிப்பு போட போறோம். தாளிப்போட நம்ம அந்த சட்னியையும் கொஞ்சம் கலந்து விட போறோம். இது அந்த வாசனை வராம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். அதனால கொஞ்சமா எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினா போதும். கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை உங்க விருப்பப்படி நீங்க தாளிப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் தூள் சேர்க்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்துடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதுக்குள்ள அப்படியே ஊத்திடலாம். இந்த மாதிரி ஊத்திட்டு நல்லா கலந்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் இது எண்ணெயிலேயே கொஞ்சம் கொதிச்சா நல்லா இருக்கும். அந்த வாசனை வரும்போது நமக்கு நல்லா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் அந்த தாளிப்போட வாசனை வரும்போது இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். பாருங்க உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்க இன்னொரு தடவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோவான ஃப்ளேம்ல வச்சா போதும். லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதையும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்க சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, அதோட ஹெல்த்தியும் கூட. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 3 விதமான ரெசிபி இந்த வீடியோல பார்த்துருக்கோம். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டிஷ்ல உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.